இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீட்டுக்கு போலாம் ரிஷி ப்ரோ. ஓகே வீட்டுக்கு போய் என்ன பண்றது? அங்கதான் லக்ஷ்மி இல்லையே. என்ன பண்ண சொல்லு. லக்ஷ்மி அங்க இல்லடா. அவ என்ன விட்டுட்டு போயிட்டா. ரிஷி ப்ரோ வீட்ல மாமா. நான் வீட்டுக்கு வரல. ரிஷி ப்ரோ சொல்றத கேளுங்க. வீட்ல மாமா இருக்காரு, மாமி பாட்டிமா எல்லாரும் அங்க உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. வாங்க வீட்டுக்கு போலாம் ப்ரோ ப்ளீஸ். எனக்காக வெயிட் பண்றாங்களா? எல்லாம் ரொம்ப சேடா இருப்பாங்க. டாட், பாட்டி, மாம், அத்தை எல்லாரும் ரொம்ப சேடா இருப்பாங்க. எல்லாரையும் நான் எம்பாரஸ் பண்ணிட்டேன்டா. ஆயுஷ், லக்ஷ்மி என் கூட இருந்திருந்தா, இன்னைக்கு லக்ஷ்மி என் கூட இருந்திருந்தா எனக்கு எதுவும் ஆகப்பட்டிருக்க மாட்டா. என் முன்னாடி வந்து நின்று இருப்பா. எனக்கு ஷீல்டா இருந்திருப்பா. கவசமா வந்து நிப்பா. எனக்கு எதுவும் ஆகப்பட்டிருக்க மாட்டா. ஆனா இன்னைக்கு லக்ஷ்மியும் என்ன திட்டா. திட்டிட்டு கிளம்பிட்டா. சொல்ல நான் என்ன பண்றது? என்ன எப்பவும் காப்பாத்துறவளே என்ன விட்டுட்டு போயிட்டா என்ன யாரு காப்பாத்துவா? அது என்ன பாய்க்கு வந்தது உளராத, புரியுதா? இங்க பாரு, இவரு நேஹாவுக்காக ஒரு வரன் கொண்டு வந்திருக்காரு, புரிஞ்சுதா? இவளுக்காகவா? இந்த நேகாவை யாரு கட்டிக்க போறா? இவளுக்காக தான் வந்திருக்கீங்களா? அப்ப பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. நானும் கார்டை பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு பாருங்க. நானும் லட்சுமி லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அறிவு கேட்டவனே, உனக்கு மரியாதை கேட்டோம். உன்னை யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. என் அக்காவை விட்டுரு. நீ முதல்ல இங்க இருந்து போ. போடா. நான் அக்காவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏய் வாயை மூடு. போடா, முதல்ல இங்க இருந்து வெளிய போ. போடா இங்க இருந்து. கொஞ்ச நேரம் இருங்க. இந்த கார்டை லட்சுமி, இந்த கார்டை நீ பாரு. படிச்சு பார்த்துட்டு என்னன்னு சொல்லு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் என்னத்துக்காக வந்து சொல்லிட்டு போறேன். அட ஷாலு, மன்னிச்சிருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பையன் எப்பவுமே இப்படிதான். அவன் இது ஒரு வீடா? நல்ல அருமையான குடும்பம்னு பார்த்தா இங்க என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ ரவுடி பையன் வீட்டுக்குள்ள வரான், அவனை நீங்க விரட்டி அடிக்கிறீங்க. அவன் இந்த வீட்டு மாப்பிள்ளைங்கிறான். இந்த பொண்ணை வேற கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். ஒரு வேலை பண்ணுங்க, முதல்ல அந்த பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க பாருங்க. அப்புறம் உங்க பொண்ணு கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம். என் பேரை நான் கெடுத்துக்க விரும்பல. அவங்க பணக்காரங்க, நல்ல ஒழுக்கமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நாளைக்கு இவன் அங்க வந்து கலாட்டா பண்ணக்கூடாது. முதல்ல இவங்க 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் உங்க பொண்ணோட கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன். ஒரு பணக்கார வீட்டுல ஒரே பையனுக்கு மனைவியா போவான். நான் உண்மையை தான் பேசுவேன், பையனை பத்தி மறைக்க மாட்டேன். உண்மையை தான் சொல்லுவேன், எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். நான் அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லதான் போறேன். இல்ல போகாதீங்க, நான் சொல்றதை கேளுங்க. ரிஷி ப்ரோ பாத்து மெதுவா. மாமா என்ன? சாரி, நான் விழுந்துட்டேன். நீ எப்பவோ விழுந்துட்ட. இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னால உன்னை தூக்க முடியாம போனதுதான். மாமா என்ன நீங்க எதுக்கு இப்படி பேசுறீங்க? இவரு ரிஷி ப்ரோ மாமா. யூனோ, எப்ப பசங்க தோலுக்கு மேல அதுலயும் அப்பாவை விட உயரமா வளர்ந்துடுறாங்களோ, அப்ப அப்பா மனசுல ஒரு விதமான நிம்மதி கிடைக்கும். அப்பா மனசுல ஒரு விதமான தைரியம் வரும். ஆஹா, என் பையன் நல்லா வளர்ந்துட்டான், அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு நம்பிக்கை வரும். அதே மாதிரி என் தோல்ல இருக்கிற சுமைகளை நீ சுமப்பன்னு நினைச்ச. ஆனா நீ அப்படியே அதுக்கு எதிர்மாறா இருக்கியடா. என்னோட தோல்ல இன்னும் பாரத்தை ஏத்தி வச்சிட்டியடா. மாம், ஜஸ்ட் இமேஜின், உங்க பொண்ணு ஃபுல் லைஃப் சந்தோஷமா இருப்பா. இத தாண்டி என்ன வேணும்? நீங்களும் கடவுள்கிட்ட எந்த விஷ் தானே கேக்குறீங்க? இதுதான் என்னுடைய ட்ரீம். ப்ளீஸ் நீங்க ஏதாவது பண்ணுங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க ப்ளீஸ். மவுத் க்ளோஸ். அவுலாடி நீ உன் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நான் லக்ஷ்மியை அந்த பொறுக்கிக்க கல்யாணம் பண்ணி வைக்கிறது?
அக்காக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இவளுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல. லட்சுமி அக்காவும் மாமாவும் இப்பவும் ஒன்னாதான் இருக்காங்க. அப்ப ஏன் பிரிஞ்சு வாழ்றாங்க? ஓவர் ஸ்மார்ட். நீ வாய மூடு. இவளுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப இவ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். உன் அம்மாவை பாருடா. லக்ஷ்மிக்காக நீ ஜெயில போய் உட்கார்ந்தப்பவே இவளுக்கு மூச்சே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. அவன் நிலைமை மோசமாயிடுச்சு. அதே இந்த குற்றத்துக்காக மட்டும் நீ ஜெயிலுக்கு போயிருந்தா இவ கதி என்ன ஆயிருக்கும்? என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? ரிஷி, ஏன்டா இவ்வளவு கீழ்த்தரமானவன் ஆயிட்ட? ஒரு காலத்துல நான் உன் பேரை சொன்னாலே பெருமைப்படுவேன்டா. எல்லார்கிட்டயும் வேற பெருமையா சொல்லிக்குவேன். ரிஷி ஓபராய் என்னோட மகன்னு சொல்லிக்குவேன். இப்ப அதையெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப வெக்கப்படுறேன். இவன் இந்த ரிஷி ஓபராய் என் மகனா? அண்ணா 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 ப்ளீஸ். நோ, இவன் எல்லாரோட மானத்தையும் வாங்கிட்டான். எல்லாரோட கௌரவத்தையும் தொலைச்சிட்டான். அப்பா மகன்ற உறவை ஒட்டுமொத்தமா முறிச்சிட்டான். அம்மாங்கிற உறவையும் தான். மாமி, இது பாருங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவன் நிலைமைய பாத்தீங்களா? நம்ம பேசுறது கூட அவனுக்கு புரியாது. மாம் மாம், நீங்க பேசுறது எனக்கு புரியுது. ரிஷி, மாம், ஐ நோ நான் ட்ரிங்க் பண்ணிருக்கேன். வலி குறையும் நினைச்சேன். பட் மாம், வலி அதிகமாயிடுச்சு. என்னோட நிலைமை உங்களுக்கு புரியுதுல்ல? நான் தப்பு செஞ்சிருக்கேன் மாம். அதை நினைச்சு நினைச்சு மூளை குழம்புது. எப்படி, ஏன், எதுவுமே எனக்கு புரியல. பட் தப்பாயிடுச்சு. டாடி, மாம், நீங்க என்ன தண்டனை கொடுக்கணும்னாலும் எனக்கு கொடுங்க. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் மாம். பட் ப்ளீஸ் என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க. ப்ளீஸ் மாம். டாட், நான் உங்களோட பையன் தானே. நான் உங்களோட மகன் தானே. மாம், நீங்க என்ன நேசிக்கிறீங்க தானே? என்ன புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு என்ன உங்களை விட்டு விலக்கிடாதீங்க மாம். ப்ளீஸ் ப்ளீஸ் இல்ல.